ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எனக்கு அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். நீங்கள் எல்லாரும் நலமாக, சுகமாக, ஆரோக்கியமாக, வெற்றி சிறந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி நான் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே, கிருபாசனத்திற்குள்ளே பொற்பாத்திரத்திலே வைக்கப்பட்டிருக்கிற மன்னாவை பார்த்து ஒரு சந்தேகம் கேட்டதா. என்ன சந்தேகம்? மன்னாவே, நாங்கள் ஒரு நாள் வெளியிலே இருந்தாலே நாங்கள் புழு புழுத்து நாறி போகிறோம். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஏன் நாறாமல், அழிந்து போகாமல், கெட்டு போகாமல் இருக்கிறீர்கள்? காரணம் என்னவென்று கேட்டதா. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கிருபாசனத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற மன்னா சொன்னதா, நான் நாறி போகாமல் இருக்க காரணம், நான் இருக்கும் இடம் எது தெரியுமா? நான் கிருபாசனத்திற்குள்ளே இருக்கிறேன். நாங்கள் இருக்கும் இடத்திற்கு மேலே செட்டைகளை விரித்து கேருபீன்கள் காவலாயிருக்கிறார்கள். தினந்தோறும் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இறங்கி அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் அசைவாடி கொண்டிருக்கிற இடத்திலே நாங்கள் இருக்கிறபடியால் நாங்கள் நாற்றமடிப்பதில்லை, கெட்டு போவதில்லை, அழிவதில்லை என்று சொன்னதா. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் நாம் எப்பொழுதும் நிரம்பி இருந்தால், தேவனுடைய கரத்திலே நாம் எப்பொழுதும் அடங்கி இருந்தால், எந்த சூழ்நிலையிலையும் நாம் அழிந்து போவதும் இல்லை, கெட்டு போவதும் இல்லை. நம்மை மற்றவர்கள் நாரடிக்க ஆண்டவர் விடுவதும் இல்லை. இன்றைய தினம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிரம்பி இருங்கள், தேவனுடைய கரத்திலே அடங்கி இருங்கள். ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 91ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைய தினம் முழுவதும் உயர்ந்த அடைக்கலத்திலே அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, என்னை கேட்கும் இந்த அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்கள் ஒருபோதும் கெட்டு போகாம, சேதப்படுத்தப்படாம, அழிந்து போகாம, தோற்று போகாம வெற்றியாயிருக்க எப்பொழுதும் உடைய பிரசன்னத்திற்குள் அவர்களை மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.